நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் திருக்குர்ஆன். உலகத்தில் இல்லைமெண்டா 23 இயர்ஸில் ஒரு எம்பயர், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு புக்கை கொண்டு வாங்க பார்ப்போம். 7 மணி கொண்டு வாங்க. ரோம பேரரசு கிஸ்ரா கைசர்கள் எல்லாம் ஒட்டச்சி மிக பெரும் சாம்ராஜ்யம். ஜஸ்ட் மதீனா ஒரு சின்ன நகரம். அதனால் இன்ஷா அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே, ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ் நேசிக்கும் இளைஞர்கள், யுவதிகள் என்று தலைப்பை மாற்றுவோம். அல்லாஹ் நேசிக்கும் யுவதிகள், இளைஞர்களும் இருக்கிறீங்க, இளைஞர் யுவதிகள். சரி, அப்படின்னா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன பார்க்கணும்? அல்லாஹ் என்ன நேசிக்கிறான். ஏதாவது நடக்குதா உங்களுக்குள்ள கல்பில்? அவர் உங்களை விரும்புகிறாரு, நடக்குதா? அவர் நீங்கள் நினைக்கிறவர் நடக்குது. அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். நோ, ஏதாவது நடக்குதா? சொல்லுங்க, பேசுங்களேன்னா மௌத்தன் நினைப்பேன் நீங்களா? அங்கதா ஜஸ்ட் நான் ஒரு பயான் நடத்துறதுக்கு வந்து முடிச்சு இப்படி இல்லை, நீங்கள் பேசுங்க, எனக்கு பேச நினைங்க. நான் உங்களோட ஜஸ்ட் டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். சஹாபாக்களோட கண்ணால் கண்ணீர் ஓடும், மேல் நடுங்கும், துடிப்பார்கள். அது ஒரு காதல். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே அல்லாஹ் அந்த பரக்கத்தை தந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைப்பான்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உம்மா உங்களை நேசிக்கிறாங்க. உங்கள் உம்மா வேதனையில் இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில். அவங்க உங்களை பார்க்கணுமென்றாங்க, உங்களோட ஒரு தடவை பேசணுமென்றாங்க. உங்கள் கல்வியில் ஏதோ நடக்குதா? நடக்கும், நடக்கும். வீட்டிலேருந்து ஃபோன் போட்டு உமாக்கு சோமி இல்லை, நடக்குதா? நடக்குமா? நடக்கும். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். ஓப்பனாக பேசுங்க, நடக்குதா? ஏதாவது மாற்றம் இல்லை. கல்பை இப்போ நாங்கள் சாஃப்ட்வேர் செய்ய வேணும், ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் மைண்ட் ப்ரோக்ராமிங். எங்கள் கல்புக்கு அல்லாஹ்ட நேசத்தை புரிய வேண்டுமா இருந்தால் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பணும், அவன் யார் என்பதை நம்பணும். ஒழுங்காக நம்பினா மட்டும், ப்ரோக்ராமிங் ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. டோட்டல் விஷயமும் கல்பு தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் டோட்டல் விஷயமும் கல்பு தான். ஸோ வேர்ல்டில் இதுக்கு முன்னாடி நிகழ்த்தினார்கள், அந்த உரையில் முழுக்க முழுக்க உங்களுக்கு சொன்னாங்க மைண்ட். விளங்குதா? டோட்டலி மைண்டை தான் மாற்ற போகிறீங்க, அப்படி தானே? இப்போ ஒரு ஆள் மேடைக்கு வந்து பேசணும். மேடைக்கு வந்து பேசுகிறது அவர் நாவா மனசா? மனசு இடம் கொடுத்தா மட்டும் தானே மேடைக்கு வந்து பேசலாம், இல்லைன்னா பேசலாம். அது நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் தான் உங்கள் பிரெயினே வேலை செய்யும். நீங்கள் உட்காந்து நான் ஒரு கூமுட்டை அப்படின்னு நினச்சி பாருங்க பார்ப்போம், ஒன்றுமே புரியாது. நான் இன்னொரு ஆளுக்கு இதை சொல்லணும்னு கேட்டு பாருங்க பார்ப்போம், உங்கள் பிரெயின் ஒவ்வொன்றாகவே பதிவு செய்யும், எல்லாம் மெமரைஸ் பண்ணும். நாங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் இன்னொரு ஆளுக்கு சொல்லணுமே, ஆட்டோமேட்டிக்லி பிரெயின் அப்படி ஒர்க் பண்ணும். சாதாரணமாக ஒரு ஆள் மேடைக்கு ஏறிட்டார், அவர் மேடையில் பேசுகிறாரு. எப்படி பேசுவார்? அன்பார்ந்தவர்களே அப்படிலாம் பேசுவாங்க. வீட்டுக்கு போய் அப்படியே பேசுவாங்க. ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆளோட பேசுகிறார், அன்பார்ந்தவர்களே அப்படியே பேசுவாங்க. முன்னாடி ஜனாதிபதி எப்படி பேசினார்? இப்போ பிரதமராக இருந்தவர், மேராட்டே ஜனதாவட்ட ஆர்த்திக பிரச்சனை தீனோ இவட்ட பேசுனோட இவட்ட பிள்ளையோ தான் கிரமானுக்குள்ள அப்படி இப்படி பேசுவார். அவரே போய் தப்பி தவறி எக்கச்சக்கமான மேடையில் பேசியிருப்பார். வீட்டுக்கு போய் தப்பி தவறி சேருக்கு மேலே ஏறி சிராந்தி ராஜபக்ச முன்னாடி மட்ட ஆஹார அனுபவம் கிரி மட்ட வாசாய் வாம கட்டு விதம் சூதாங்க இல்லை சின்னவண்டா செருப்பு பீய மண்டவாவ ஓகேதா? அது அங்கே, இது வீட்டில். நான் இல்லையா, நான் கேட்குறேன், ஒரு ஆள் ஜனாதிபதி, ஒரு அரசியல்வாதி மேடை ஏறி பேசுகிறார், மேடையில் ஒரு விதமாக பேசுகிறார், வீட்டில் போய் இன்னொரு விதமாக பேசுகிறார். என்ன, எங்கேயோ ஏதோ சேஞ்ச் பண்ணாரா? நாட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாரா? இல்லையே. ஒரு ஆள் வந்து பல்கலைக்கழகத்தில் பண்டிதர், பேராசிரியர், பெரும் புலவர், பண்டிகை தமிழில் அப்படி பேசுகிறவர் வீட்டுக்கு அவருக்கு ஒரு குழந்தை கிடச்சிட்டு வீட்டுக்கு போய் அதே தமிழ்லையே பேசுவார். நீராடி விட்டாயா, நீரை பறக்குங்கள், நீரை பறக்குங்கள். பொண்டாட்டி வேற மாதிரி பாப்பா, இது பல்கலைக்கழகம் இல்லைப்பா, வீடு. எப்படி பேசணும்? அப்போ மம்மா பாப்பா கக்கா அப்படி பேசணும். அது வீடு, வீட்டுக்குள் வீடு மாதிரி பேசணும். நானே கேட்குறேன், உங்களுக்கு மேடையில் நான் பேச, அன்பார்ந்தவர்களே நீங்கள் புரியக்கூடாதா, நீங்கள் சிந்திக்க கூடாதான்னு கேட்குறேன். இதே நான் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி முன்னாடி நீங்களும் சிந்திக்க வேண்டும், என் அன்பு மனைவி எங்கே நாட்காலி அமர வேண்டும். கொஞ்சம் நல்லாவே லூஸ் ஆகிட்டு போல, கொஞ்சம் லேசாக லூஸ் தான், இப்போ நல்ல அனுப்பிடுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது எப்படி நடக்குது?
ஒருவர் மேடை ஏறின உடனே அவர் பேச்சுவார்த்தையில் டோட்டலாக டிஃபரெண்ட் ஆகுது. அதே பக்கத்துள்ளவரோடு அப்படி பேச இயலாது. நாட்காலி எங்கே அமர வேண்டும், அதை கொண்டு வாருங்களா, இப்படி பேசுகிறான் இந்த ஆள், மாறுது. நான் கேட்கறது யார் மாத்தினது? அல்லாஹ் மாத்தினது. சரி, எப்படி மாறுச்சு? எப்படி? உங்க ஊரில் தூஷணமா எங்கேயாவது ரொம்ப தூஷணம் பேசுகிற ஆளை கூட்டி வாங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப தூஷணம், ஜஸ்ட் இன் 1 minute, ஒரு நிமிஷத்தில் அவரை கூட்டி தூஷணம் பேசுறவரை உலகத்திலே ரொம்ப சூப்பரான ஆளாக மாற்றிடலாம். ஒரு நிமிஷம் தான், டெம்பரரி. அல்லாஹ்வுடைய ஹிதாயத் மட்டும்தான் ஒரு மனுஷன் லைஃப் லாங். ஜஸ்ட் உங்களை இந்த ஸ்டேஜில் இருந்து நான் பேசினா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சில நீங்கள் மாறுவீங்க. ரப்புல் இஸ்ஸத் ஹிதாயத்தை கொடுத்தா லைஃப் லாங். அது எங்களால் செய்ய இயலாது. ரப்புல் இஸ்ஸத் தரணும். நான் கேட்குறேன், ஒரு ஆள் தூஷணம் பேசுகிற ஒரு ஆள் வீட்டில் எந்த அளவு கொண்டா சாப்பாடு லேட்டுண்டா பொண்டாட்டிக்கு சாப்பாடு தட்டாலே அடிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் பப்படம் பொறிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ஆளை கூட்டி ரொம்ப தூஷணம் பேசுகிறவரை கூப்பிட்டு வாங்க பார்ப்போம். ஜஸ்ட் 1 minute அவரை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி? அவர் ஒரு நல்ல பிளேசரோடு பாட்டி, ஒரு டையை வேர் பண்ணி எல்லாம் இது பண்ணி ஹில்டனுக்கு தாஜ் சமுத்ராவுக்கு ஒரு லஞ்சுக்கு கூட்டி போகிறோம். போனால் புஃபே முடிஞ்சு, அல்லது லேட் ஆகும்னு வைங்களேன். வீட்டில் என்ன செய்வார்? பொண்டாட்டிட்ட பிளேட்டை பார்த்து ஒரே அடி, இதுக்கு மேலே இல்லையா, எங்கே சாப்பாடு சோறுன்னு கேட்குறவர். அங்கே போனால் என்ன செய்வார்? தூஷணமாக தான் பேசுவார். சில ஊர்கள் இருக்குது, காலையில் எலும்பினா உம்மாண்டு தொடங்குவாங்க, மாலையில் மாப்பாண்டு முடிப்பாங்க. அன்பா இல்லை, வேற மாதிரி. அந்த மாதிரி ஊர்கள் இருக்குது. அப்படியான ஒரு ஊரில் பிறந்தவர் நினைங்களேன், ஏரியாவில் பிறந்தவர். அவரை கொண்டு போனால் அவர் என்ன பேசுவார்? எக்ஸ்கியூஸ் மீ, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளமும் இல்லை அவருக்கு. ஏன்? எல்லா ப்ராப்ளமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் புஃபே, அவர் வந்த ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்க போக்கல. ஜஸ்ட் ரோட்டில் போகிற நேரம் ஏதாவது சேரு தெரி படிச்சுன்னு வைங்க, அவங்க ஏரியாவில் அவன் முடிஞ்சு போச்சு. போனவன் வெஹிக்கிளில் முடிஞ்சிட்டு. இதே ஏதாவது ஒரு கறி ஹில்டன் ஹோட்டல் இது வந்தால் நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்? அது பார்த்துருப்பீங்க தானே. என்ன இமேஜ்? நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ, ஹை வாக்கேபுலரி, உங்கள் வேர்ட்ஸை பிரெயின் தீர்மானிக்குது. எந்த சபையில் எதை பேசணும் என்பது உங்கள் மூளை தீர்மானிக்குது. ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்கு போகலனா கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் அடுத்த பக்கம் மடிச்சிடுறேன், பொண்டாட்டியோட பேசணும், உம்மாவோட பேசணும், அப்படியா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு தெரியுது, who are you, who am I, நான் யார், இந்த இடத்துல நான் யார். பிரெயின் டிசைட் பண்ணுது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் இதுதான். இப்போ உங்களுக்கு வழங்குத மிராக்கிள், ஒரு புதுனம் உண்டு. சும்மா பேசின நீங்கள் ஹை கிளாஸ் வேர்டோடு நீங்கள் பேசுறீங்க, பாடமாக்கிட்டா இல்லை, நீங்கள் நினச்சது மட்டும்தான். who am I, நான் யார். எப்படிப்பட்ட பூஸ்டிங்! ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் நினைக்கிறது அது உங்களை டோட்டலாக உங்களை மாற்றுது. இப்படி தானே? அப்படியா? அப்படி. அப்போ படிக்கிற நேரம் நீங்கள் எப்படி படிக்கணும்? ஐம் எ டீச்சர். நான் ஒரு டீச்சர். கிரேட் 11ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மேத்ஸ் கஷ்டம். இப்போ அட்வான்ஸ் லெவல் படிக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஒரு கிரேட் 9 பாய் உண்டு, கிரேட் 11 பாய் உண்டு வந்து உங்கள்கிட்ட மேத்ஸ் கேட்குறாரு. இப்போ புக்கை ரிஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதுதான் இவ்வளோதான்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சா இல்லையா? ஏன்? நீங்கள் பார்த்தது யாரா? டீச்சரா. விளங்குதா? ஸோ பெரிய ஒரு பவர் இருக்குன்னு அதை பற்றி பேச வரல. ஸோ இந்த கல்பை, பிரெயின்னு நான் சொல்ல மாட்டேன், ஹார்ட், கல்பு, இந்த கல்பில் தான் டோட்டலாக இருக்குது. இப்போ கண்டுபிடிக்கிறாங்க பேசிக் மெமரி செல்ஸ் இன் ஹார்ட். அண்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். பிரெயின் அதை அதாவது வேர்ல்டு ஏற்றுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்பை பியூரிஃபை பண்ணுற ஒரு டைம் தான் இந்த டைம். ஸோ நான் சைக்காலஜி பேசலை, எஜுகேஷனை பற்றி பேசலை, பட் எல்லாத்துக்கும் இந்த டோவாவில் போனால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை வின் பண்ணலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா நீங்கள் ரெடியாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தெரப்பி செய்ய போகிறதும் இல்லை, ஹிப்னோடைஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஜஸ்ட் இந்த கொஞ்ச நேரத்தில் விளக்க போகிறேன். வல்லாஹி நான் உங்களோட கொஞ்சம் சைக்காலஜியும் ஒரு செக்ஷன் பேசுவோம், படிப்பையும் பேசுவோம்னு நினச்சேன். ஆனால் டைம் ரொம்ப சுருக்கம், ரொம்ப குறுகிய நேரம் ஆடிட்டோரியம் கொடுக்க வேண்டியிருக்குது, அடுத்த லெக்சர்ஸ் வர இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஸோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி போட்டு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 1, நீங்களாம் அல்லாஹ்வை நம்புறீங்களா? நம்புறீங்க. எப்படி நம்புறீங்க? ஏண்டா அல்லாஹ்வை ஒரு ஆள் நம்பினா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான்டா அந்த உணர்வு வரும். நம்ம வாயால் சொல்கிறோம், எல்லாரும் நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோன்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்புகிறோமா இல்லைன்னு பார்ப்போம்.
உங்கள் உம்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்க உம்மான்னு நம்புறீங்க. ஒரு பாய், ரொம்ப அழகான ஒரு ஆள், ஒரு தடவை நான் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள், எனக்கு இப்போ தான் தெரியுது எங்கள் உம்மா இல்லை, இவங்க என்னை வளர்த்திருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் லீக் பண்ணிட்டார். நான் நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டில் இருந்து ஒரு பாய், அவர் ஸ்ரீலங்கா கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் ஜீன் அவர் முகத்தில் தெரியல. ஸோ துடிச்சார், நெகத்தை கடிச்சார், கஷ்டப்பட்டார். எனக்கு எங்கள் உம்மாவை பார்க்கணும் என்றார். நான் எங்கே என்னை பெற்றவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறாங்களோ தெரியல, எனக்கு அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றார். துடிச்சார். எனக்கு என்ன வழி என்று கேட்டார். என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார். பெத்தெடுத்த தாயை பார்க்கணும் என்று துடிக்கிற அந்த கண்ணை பார்த்து நான் துடிச்சு போனேன். ஏனண்டா அவர் சொன்னார், எல்லா வசதியும் அவருக்கு இருந்துச்சு, வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பெரிய ஃபேமிலி. ஆனால் அவருக்குள்ள மெல்ல மெல்ல அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாக வருகுது. ஏன்டா அவங்க கலரில் டிஃப்ரெண்ட், வாக்கில் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு மற்றதெல்லாம். அப்போ திடீரென்று ஒரு நாள் ஃபேமிலி லீக் பண்ண உடனே அவர் சொல்கிறார், இந்த லைஃப்பில் என்ன பெற்றவங்க யாராக இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட உம்மான்னு சொல்லணுமே. நான் கேட்குறேன், ஒருவர் தன் தாயை இவங்க தாய் இல்லைன்னு நம்பின உடனே நெஜன் தாயை தேடி அலைகிறாங்களே, அப்படி எத்தனை பேர் அல்லாவை தேடி அலைஞ்சிங்க? ரப்புல் இஸ்ஸத் எங்க? உங்களை படைச்சவன் அஹ்ரஜுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்துக்கும், உங்க உம்மா டெலிவரி நடத்தல அவன் உங்களை வெளியாக்கினான். அல்லாஹ் சொல்றான், அவன் உங்களை வெளியாக்கினான், அவன் உங்களுக்கு கண்ணு செஞ்சான், அவன் உங்களுக்கு மூக்க தந்தான். உங்க கிரியேட்டர், உங்களை படைச்சவன். உங்க உம்மா வாப்பாக்கு தெரியாது நீங்க ஆம்பளையா பொம்பளையாண்டு, அவங்களுக்கு தெரியாது உங்க கண்ணு விளங்குமா விளங்காதாண்டு, உங்க கை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, உங்களுக்கு 2 கால் இருக்குமா இல்லையாண்டு அவங்களுக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் நான் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு பேக்கை சுமந்துட்டு வர மாதிரி தான் அவங்க சுமந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்தோட சுமந்தாங்க, சிரமத்தோட சுமந்தாங்க. ஆனால் வயிற்றுக்குள்ள அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு ஆணுடைய உயிரணுவில் ஜெர்மன் லைப்ரரியில் 2,38,00,000 புத்தகங்கள் இருக்குது. அதையும் விட தகவல் ஒரு ஸ்பெர்ம்ல இருக்குதாம். சுபஹானல்லாஹ். அப்பா மூக்கு கிட்ட மச்சம் இருந்தா அப்பா காது எப்படி, உம்மா காது எப்படி, டோட்டல் மேட்டர் அதுக்குள்ள இருக்குது. ஒரு பெண்ணுடைய உயிரணுக்குள்ள இருக்குது 23 குரோமோசோம்ஸ், 23 46. ஒரு இதுக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள 46 இருக்குது. ஆணுடைய எல்லா இடங்கள்லையும் நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா 46. ஆனா ஆணுடைய உயிரணுல மட்டும் 23, பெண்ணுடைய உயிரணுல மட்டும் 23. இந்த 23 ஃபைட் ஆகி 46 ஆகி ஒரு புல்ல உருவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறவங்கள்ட்ட என்னண்டா, உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனை தேடினீங்களா? உங்க உண்மை இல்லைண்டா நீங்க தேடுறீங்க. அல்லாஹ் உங்களை காதலிக்கிறான்டா, ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல தெரியுமா? உங்களை படைச்சவன் அல்லாண்டு இதுவரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிக்கல. உங்க உம்மா உங்களை பெத்தாங்கன்னு யோசிச்சிங்க. அதனால எங்க உம்மாக்கு சோம் இல்லையா, ஐசியூ இல்லையா, எஜுகேஷன் ஒரு பக்கத்தில் போட்டு நீங்க ஓடுவீங்க. இந்த ஹார்ட் துடிக்குது, இந்த கிட்னி ஒர்க் பண்ணுது, இது எல்லாத்தையும் அவன் கிரியேட் பண்ண. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஅலு லிமா யுரீத். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அவனை என்றைக்காவது தேடினீங்களா? அந்த உறவு உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் உண்டாக்கிச்சா? ஒரு சஹாபி தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து ரப்புல் இஸ்ஸத் சிரிக்கிறானான்னு கேட்டார்.